பூஜை சாமான் வந்து எவ்வளோ பிரைட்டாக ஈஸியாக விளக்கலான்னு பார்க்கலாம். 3 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு பிரில் ஆர் விம் எடுத்துக்கோங்க, ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க, சஃபினா பொடி 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பொருளும் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது 3மே போதும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். புளியோ சுடுதண்ணியில் போடுறது அதெல்லாம் வந்துட்டு தேவையே இல்லை. நம்ம ஈஸியாக வந்துட்டு 5 மினிட்ஸில் வந்து எவ்வளோ பாத்திரமா இருந்தாலும் ஈஸியாக விளக்கிடலாம். நீங்கள் தேய்க்கிறதுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா? நல்லா அழுத்தி தேய்க்கணும். லைட்டாக தேய்ச்சோன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆயில் பிசுப்பு வந்து போகாது, சரியா? அதே மாதிரி கடையில் வாங்குகிற அந்த பொடியும் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது ஒன் டே தான் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் உங்களுடைய பூஜை சாமான். அடுத்த நாள் வந்துட்டு கருப்பான மாதிரி ஆயிடும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து அந்த பூஜை பாத்திரம் வந்துட்டு நல்லா பிரைட்டாகவே இருக்கும். லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸை சொல்கிறேன், சரியா? இப்போ நம்ம தேய்ச்சி பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து பிரைட்டாக வருது அப்படின்னு. உங்களுக்கு ஒரு பாத்திரம் மட்டும் தேய்ச்சி காமிக்கிறேன். நல்லா அழுத்தி தேய்ங்க, சரியா? அழுத்தி தேய்ச்சாதான் வந்துட்டு அதில் உள்ள டஸ்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகும். நான் வந்து அந்த பொடிலாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் அது எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை. இது வந்து ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க எனக்கு இந்த டிப்ஸு, இது மாதிரி யூஸ் பண்ணுமா அப்படின்னு. நான் வந்து இதை நல்லா விளக்கிட்டு உங்களுக்கு நான் கழுவி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் வந்து 2 வீக்ஸாக ஊருக்கு போயிட்டேன், அதனால வந்து விளக்கு இப்படி இருக்குது. இல்லைன்னா வீக்லி வந்து நான் விளக்கிடுவேன் என்னுடைய பூஜை பாத்திரங்களை. இப்போ கழுவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா க்ளீனாக தேய்ச்சிருங்க. தெரியுதா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இருங்க நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என் பையன் வந்து இது ஃபுல்லாக திருநீர் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக ஆக்கி வச்சுருக்கான். டிஃப்ரென்ஸ் தெரியும், தெரியுதா உங்களுக்கு? அந்த பாத்திரத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கழுவிட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி என்ன டிப்ஸ்னா, நீங்கள் கழுவிட்டு பைப் தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணிலையும் கழுவணும். ஏன்னா அது வந்து உப்பு படியும், சரியா? அப்போதான் வந்து ரொம்ப நாளைக்கு கருக்காமல் இருக்கும் நல்ல தண்ணியில் கழுவுனா. நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வைங்க. அதே மாதிரி இப்போ அனதர் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சாப்பாட்டில் குழம்பு இது மாதிரி இதில் அல்லது சிக்கன் 65 போடுறீங்க, அதில் உப்பு அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்கு நறுக்கி அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு கொஞ்சம் வந்துட்டு குறையும், சரியா? இதோட உப்போட இது வந்து குறையும். பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு? இதுக்கு எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபைனலாக நம்ம கழுவுன பூஜை சாமானை பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டாக தெரியுது? நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். முன்னாடி இருந்த பாத்திரத்துக்கு இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். தேங்க்யூ.